நான் பிடிச்சுக்கிறேன், பயப்படாம இந்த கோழி ரெக்கட்டை பூரா அழகா நறுக்கி சிக்கன் லாலிபாப் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இல்லனே கை கட்டி போடும்ல அப்படியே இருக்கு. இன்னொருங்க இன்னொரு திட்டிட்டு இருக்கானா நீ போறியே. நான் எனக்கு வேண்டுதல் இருக்கு. நான் அது எதுக்காக இந்த வாட்டுக்கு சோஸ் போடுறீங்க. இந்த ஹேபிட் நம்ம இயல்தானே. அப்படியே எத்தனை நாள் ஊருக்கு போறீங்க? நீ என்ன சொல்லுவே மச்சான்? பாக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? மேனர் பார் எடுத்துட்டேன். சூப்பர் ஜாக்சன் மேடம். வச்சிரேன். நான் இங்க தனியா நறுக்கி வச்சிரேன். தனியா நறுக்கி வச்சிட்டேன். தாத்தா பாருங்க, நானும் எடுத்துட்டேன். 12 மணி ஆச்சா? 9 மணி ஆச்சு. 9 மணிக்கே சுத்து போட்டாங்கடா, சுத்து போட்டாங்க. ரெண்டு தானே? ஒரு ரெக்கட்டைக்கு 2 பீஸ் தான்டா. ஏற்கனவே உனக்கு எனக்கு வாக்கே தவறாது. உனக்கு ஒன்று தரவாடா. என்னாரு ஒன்று கொடுங்க தாத்தா. இந்தா கண்ணை தான் குடிச்சிருக்கானோ? ஆமாம் ஆமாம். சரி சரி. வை 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 வைங்கடா. இப்பவே சேர்த்துக்கிறிய. தண்ணி ஊற்ற இருந்தாலும் ரொம்ப போட்டு மசாலா வெட்டணும். கீழே விழுந்துடாம ஒவ்வொரு பீஸும் ரொம்ப முக்கியம்டா. என்ன மச்சான், நீ எத்தனை பீஸ் சாப்பிடுவேன்? நான் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மசாலா கரெக்டாக இருக்கா? இந்த உப்பு கரெக்டாக இருக்கா? இன்னைக்கு இப்படிதான் அப்படியே கேமரா போ வலிக்கிற போது தண்ணி வேணும் விடு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து செஞ்சு விடு. அரைச்ச இஞ்சி பூண்டு, சோள மாவு. தெரிக்குது பாரு முத்துவானிங்க, மெதுவாக்கிண்டு முட்டை சாப்பிட்டாரு. ஓ அந்த அளவுக்கு சேர்த்து தயிர், முனைக்கின கல்லுப்பு. கண்ணுல தூசி இருக்கு, தொடச்சுக்க. கண்ணுல தூசி இருக்கா? சூப்பரா இருக்கு. உப்பு போகலாம் அக்கா? போதும்டா. கோழி ரெக்க கறி, கலந்த மசாலா. உடிச்சாடே கண்டி விடு. எடுத்துட்டுமா? பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்கான். யாருனாலும் எடுக்க முடியாது. ஆமாம், வண்டி ஆஃப் பண்ணாதான் வரும். டாங்கி எல்லாம் கழுதைகள் வத்தியாரு. டாங்கினா கழுதையா? கையெல்லாம் வேகமா. அவர் ஒத்தி தான் பண்ணாரு. கொஞ்சம் லேட்டா தானே வந்தேன். பின்ன என்ன தென்னை? நீ என்னடா உளறிக்கிட்டே ஏதோ பைத்தியக்கார மாதிரி சட்டியை ஏற்றிட்டோம். இன்னொரு ஆள் வரணும் தூக்குறதுக்கு. கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்கன்னா வலை எடுக்காம போயிட்டாங்க. அந்த மாதிரி கதையா இருக்கு. தூண்டி போட போனாங்களா, தூண்டி எடுக்காம போயிட்டாங்களா? தோப்புக்கார் வச்சிருப்பாரு தீப்பெட்டி, அதை வச்சு போய் வாங்கிட்டு இருக்கப்பா. தோப்புக்கார்
செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். தாத்தா எண்ணெய் நல்லா தழும்ப நிற்கிது தாத்தா. அது ஒன்று நல்லா ஒரு சிக்கன் எடுத்து கையை பார்த்து தந்துடுவா கையில் சுட்டுக்கிறாங்க. தம்பிக்கு முதல் உரிமை. நல்ல கலர் வந்துருச்சு, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தா போங்க பயங்கரமா இருக்கே பார்த்துருக்கே. பீஸ் வச்சுட்டு 100 ரூபா வந்து பெரிய அடுப்பா இருக்கும். ஆனால் சுற்றி அடிக்குது. அப்படியே சோறு நம்ம கொட்டிட்டு வாங்க. ஒரு வீடு தான் வச்சுடலாம். மணி என்னாச்சு? மணி என்ன 4:30. இங்கே இருக்கா? இல்லை துரத்துவோம். இருக்கு. நானே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இங்க வர்ற? போ. நீ எடுக்கிறீங்களா? நான் பாக்கறேன். நான் எடுக்கலடா. அடி போடா. தெரிய மாட்டேங்க. ஒண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டியே. அண்ணே மீன் மீறிட்டாங்கண்ணே. கேமராக்கு நேரம் எடுத்துட்டோம்னா திட்டமாட்டேங்குது. அதான் எப்படி இருக்கு? உனக்கு கெஞ்சி கதறி அழுது ஒன்று வாங்கினேன். போமாண்ண அப்படின்னு ஒரு இது பண்ணுறேன். இன்னும் நல்லா அள்ளி போடு. இப்போ வந்து உனக்கு இல்லாத பொல்லுன்னு போட்டு தெளிப்பீங்க. 5 பீஸ் வரும் பார்த்தா இன்னும் கொண்டு வர மாட்டேங்க. நான் ஆள் எல்லாம் நம்ம கடைகளில் லாலிபப் சாப்பிட்ருப்போம். அது சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி கோழிக்கு ரெக்கட்டையாக வாங்கி அதை அழகழகாக சீவி பந்து மாதிரி லாலிபப் பிடிச்சி வச்சு அம்மியில் அரைச்ச மசாலாவில் நல்லா ஊற வச்சுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்தோன்னே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நம்ம தலைவாழை இலை போட்டு சுடுசோறு போட்டு ஆட்டுக்கறி குழம்பை ஊற்றி இந்த லாலிபப்பை எடுத்து சாப்பிடும்போது உண்மையிலே இன்றைக்கி வேறு லெவல் விருந்து. அருமையான புடி. சூப்பர். Dạ,